ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 11th பார்ட்டை பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டு தான் இந்த அனிமியோட ஃபஸ்ட்டு சீசனில் லாஸ்ட்டு பார்ட்டு. இப்போ தான் புதுசாக இந்த வீடியோவுக்குள்ளே வந்துருக்குறீங்கன்னா இந்த சீரீஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே போய் மீதி இருக்கிற பார்ட்டையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் கதை என்னங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அனிமிகளோட பிளேலிஸ்ட் லிங்கையும் கொடுத்துருக்குறேன். விருப்பப்பட்டால் போய் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஆரம்பித்ததும் டிராகன் வில்லேஜில் இருக்கிற மிங்கோட வீட்டில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறத காட்டுறாங்க. லாஸ்ட்டாக சேவேஜ் மவுண்டன்லேருந்து கிளம்புனவங்க பின் குரூப் அவங்க இடத்துக்கும் இவங்க இங்கே டிராகன் வில்லேஜுக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி மிங்கோட பேத்திக்கு கால் வராமல் இருந்திருக்கும். அதை தான் கபாலாவோட பவரை யூஸ் பண்ணி சரி பண்ணி இருப்பான். நடக்கவே முடியாமல் இருந்த அவள் இப்போ நல்லா ஓடி வர்றா. ஓடி வந்தவ ஓரமாக மேஜ் மேலே இருந்த ஒரு கண்ணாடி டம்ளரை இருக்கிற இடத்துல இருந்தே தன்னோட கைக்கு வர வைக்கிறா. கபாலா பவரை யூஸ் பண்ணி இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால கபாலாவோட பவரும் அவளுக்கும் கிடைச்சிருக்கு போல இருக்குது. அவளுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கிறேன்னு கேட்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கபாலாவோட பவரை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறா. அதை கேட்ட இவளுக்கு முறையாக ட்ரைனிங் கொடுத்தா தன்னை மாதிரியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் யங் மாஸ்டரையும் காட்டுறாங்க. அவனோட பிஏ ஹீரோ எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ல, சியாவோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தாவன் உடனே கிளம்பலாம்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இன்யாங்கேவுக்கு கிளம்புறதா மிங்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த பக்கம் கிளம்புனதும் கொஞ்சம் நேரத்துலேயே யங் மாஸ்டரும் அங்கே வந்து ஹீரோ எங்கே போயிட்டான்னு சொல்லி மிரட்ட, மிங்கும் பயந்து போய் அவங்க போன இடத்த சொல்லிடுறாரு. மிரட்டினதோடு இல்லாமல் ஜேட் மார்க்கெட்டிலேருந்து கொண்டு வந்த கல்லை வச்சு பெண்டன்ட் மாதிரி செஞ்சு அதை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்துருப்பான். அதையும் பிடுங்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் இங்காங்கேக்குள்ளே போகிறதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸும் கோய்க்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் யங் மாஸ்டரும் அங்கே வந்து சேர்ந்துடுறான். அவனுக்கு எப்படியோ அப்படி இப்படின்னு போக்கு காட்டிட்டு குகைக்குள்ளே ஓடிடுறாங்க 4 பேருமே. அவனும் விடாமல் துரத்திக்கிட்டே குகைக்குள்ளேயே போகிறான். அவனுக்கு முன்னாடி ஓடின குரூப்பு குகைக்குள்ளே இதுக்கு முன்னாடி கபாலாவோட அச்சு மாதிரியே இருந்த சோத்தில் கபாலாவோட பவர் பட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகி இருக்கும். அதே இடத்துக்கு இப்போவும் வந்துருக்குறாங்க கரெக்டாக. மற்ற 3 பேரையும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபாலாவோட அச்சு இருந்த சோத்துக்கிட்ட போய் இவன் கழுத்தில் இருந்த கபாலா பவரை யூஸ் பண்ண மறுபடியும் அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் அந்த குட்டி அணிலையும் கூட்டிக்கிட்டு அதுக்குள்ளே போகிறான். உள்ளே போனால் ஏதோ வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்த மாதிரியே இருக்குது. அங்கே ரவுண்டாக ஒரு ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட சென்டர் பாயிண்டில் ரவுண்டாக சீல்டு ஒன்று உருவாகி அதுலேருந்து ஏதோ லைட்னிங் பவர் மாதிரி வர அந்த ஃபார்மேஷன் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆனதும் அதுலேருந்து ஒரு லேடி வர்றாங்க. அப்படி வர்ற அவங்க யாராக இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சமயம் வெளியில் குகையில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டே யங் மாஸ்டர் அவன் ஆட்களோட குகைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்யாங் பவர் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வர யங் மாஸ்டரோட மற்ற ஆட்கள் ஐஸ் மாதிரி உறைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அந்த யங் மாஸ்டருக்கும் பிஏவுக்கும் மட்டும் எதுவும் ஆகலை. எதனாலன்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது, மிங்கிட்டையும் அவரோட பேத்திக்கிட்டையும் இருந்து பிடுங்கின டாலரை இவங்க போட்டுருக்குறாங்க. அதனால தான் நாம் தப்பிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதே தைரியத்தில் மேற்கொண்டு வந்து சியாவையும் மற்ற 2 பேரையும் கன் பாயிண்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே இதுக்குள்ளே போயிட்டானா, நீ அவனை நம்புறது வேஸ்ட்டு, அவங்ககிட்ட இருக்கிற பவர் எங்கிட்ட இருந்திருந்தா நடக்கிறதே வேற, முரண்டு பிடிக்காம ஒழுங்காக என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி யங் மாஸ்டர் சியாவை மிரட்டுறான். சியா மறுக்கவே யங் மாஸ்டர் சியா கிட்ட தான் யாரு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த பார்க்குறான். சியா, நீ தானே சொன்ன இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மனுஷனாக திரும்பி வந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சியாவுக்கும் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அவனை பற்றி. என்னதான் ஞாபகம் வந்தாலும் விவரம் தெரியாத சின்ன வயசில் பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ வம்பு பண்ணுனா எப்படின்னு சொல்லி அவங்க கூட வர முடியாதுன்னு மறுக்கிறா. அதே சமயம் உள்ள அந்த ஃபார்மேஷன்ல இருந்து வந்த லேடியை பார்த்த நீங்கள் யாருன்னு கேட்குறான். பதிலுக்கு அவங்களோ பாசமாக நீ எவ்வளோ பெரியவனா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈயோட கழுத்தில் இருந்த டாலர் ஆக்டிவேட் ஆகி தானாக அவங்க கைக்கு போகுது. ஆபத்தில் இருந்த எங்களோட கிளானை மீட்டெடுக்க நானும் உன்னோட அப்பாவும் போக வேண்டி இருந்தது. அந்த சமயத்தில் குழந்தையா இருந்த உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நாங்கள் தான் உன்னை மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம். உன்னோட பாதுகாப்புக்காக உன்னோட அப்பா தான் இந்த கபாலா டாலரை உன்னோட கழுத்தில் மாட்டி விட்டாருன்னு சொல்ல, இப்போ தான் தன்னோட எதிரில் நிற்கிறது தன்னோட அம்மாங்கிறத உணர்றான். சந்தோஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் அவங்கள கட்டிப்பிடிக்க பார்க்க அவனால் அவங்கள தொடக்கூட முடியாமல் போயிடுது. அவசரப்படாத, பொறுமையாக இரு, இந்த உருவம் என்னோட ஸ்பிரிட் மட்டும்தான், எல்லாம் இந்த ஃபார்மேஷனை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேஷன் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான இடம் போல் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்களும் அப்பாவும் எங்கே இருக்கிறீங்க, என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்குறான். நாங்கள் இருக்கிறது சக்தி வாய்ந்த ஏன்ஷியன்ட் பீப்புளெலாம் இருக்கிற உலகம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பவர் வச்சு உன்னால் அங்கே வந்து சர்வைவல் பண்ண முடியாது.
உன்னோட திறமையெல்லாம் நீ இன்னும் வளர்த்துக்க, நேரம் வரும்போது நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த ஃபார்மேஷன் தாறுமாறாக சுற்ற ஆரம்பிக்குது. இவங்க ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி வரப்போ அந்த ஃபார்மேஷனில் ஏதோ கிராக் விழுந்திருக்கும் போல். அதை பயன்படுத்தி ஏலியனா இல்லை டீமனா அப்படின்னு தெரியல, ஏதோ ஒன்று அங்கே வந்து நிற்கிது. அது இந்த இடத்த தாண்டி எப்படியோ பூமிக்குள்ளே வர முயற்சி செய்யுது போல இருக்குது. வந்த ஏலியனை ஈயோட அம்மா தடுக்க பார்க்க அது அவங்கள அட்டாக் பண்ணி தூக்கி வீசிடுது. அதை பார்த்து ஏலியன் அட்டாக் பண்ண போக அது மறைஞ்சு இவனுக்கு போக்கு காட்டி இவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுது. அடிச்ச அடியில் இவனால் எந்திரிக்கவே முடியல. மேலே இருந்து அந்த ஏலியன் மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண வர அவனால் அதை தடுக்க சக்தி பத்தாமல் அப்படியே உட்காந்துருக்கிறான். அவனோட அம்மா இயர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ இன்ன வரைக்குமே எங்கிருந்ததுன்னே தெரியாத அந்த குட்டி அணில் இப்போ ஈகிட்ட ஓடி வந்து சுற்றிலும் சீல்டு உருவாக்கி காப்பாற்றிடுது அவனை. அப்போ குட்டி அணில்கிட்ட இருந்து ஒரு மனுஷனோட கை மாதிரி வந்து ஏலியனை தட்டி தூக்கி வீசுது. யாரோட கைடா இதுன்னு பார்த்தா இறந்து போயிட்டதா சொல்லி படையல் போட்டு கும்பிட்டானே அந்த மாஸ்டர் தான் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த அதிர்ச்சியில், மாஸ்டர் நீங்கள் இறந்து போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் பவர்ஃபுல் பர்சனாக பிரேக் த்ரோ ஆகி போகிற வழியை கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ளேயே நான் இறந்து போகிற நாள் வந்துருச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய சோலை பிரித்து குட்டி அணிலோட உடம்புல சேர்த்துட்டேன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது எல்லாம் இவனுக்கு புதுசாக இருக்குது. அதே சமயம் மறுபடியும் அந்த ஏலியன் அட்டாக் பண்ண வர இந்த முறை மாஸ்டரும் ஈயோட அம்மாவும் ஒன்று சேர்ந்து ஏலியனை அட்டாக் பண்ணுறாங்க. நடக்கிற சண்டையில் ஃபார்மேஷன் அங்கங்கே உடஞ்சி போக அது ரிவர்ஸ் ஆகி தாறுமாறாக சுற்றுது. ஏலியன் அதையும் மீறி வர முயற்சி செய்யுது. இதுக்கு மேலே விட்டா இது வெளியில் போயிரும்னு சொல்லிட்டு கபாலாவை யூஸ் பண்ணி ஃபார்மேஷனை நேர் பண்ணி ஸ்பீடாக்க சொல்கிறாங்க. ஈயும் அப்படியே செய்கிறான். ஃபார்மேஷன் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சதுமே பிளாக் ஹோல் எப்படி எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்குதோ அது மாதிரி ஃபார்மேஷன் நடுவில் இருந்த அந்த லைட்னிங் பவரும் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்க ஈயோட அம்மா அவங்க பவரை யூஸ் பண்ணி ஈயை ஃபஸ்ட்டு தூக்கி வீசுகிறாங்க. குட்டி அணிலும் சேர்ந்து அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே போகுது. அதை பிடிக்கிறதுக்காகத்தான் அவன் வேகமாக போவான். எங்கே அவன் பக்கத்தில் வந்தால் ஃபார்மேஷனுக்குள்ளே மாட்டிக்குவானோன்னு தான் அவனை தூக்கி வெளியிலிருந்து வந்த டோர் பக்கமாகவே வீசிடுறாங்க. வீசிட்டு மாஸ்டரும் அவங்களும் சேர்ந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த ஏலியனையும் தள்ளிக்கிட்டு அந்த லைட்னிங் பவருக்குள்ளே போகிறாங்க. அப்படி எல்லாரும் உள்ளே போனதும் அந்த ஃபார்மேஷனும் பழையபடி ஆஃப் ஆகிடுது. இங்கே நடந்த இடிபாடுகளால் ஏற்பட்ட அதிர்வில் வெளியில் குகையில் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அந்த அதிர்வை பயன்படுத்தி கிட்டேருந்து 2 பேரும் தப்பிக்க பார்க்க அந்த சமயம் குகையில் மேல் பக்கமாக இருந்து இடிஞ்சு விழுந்த கல் வந்து விழுந்து பிஏ நசுங்கிடுறான். சியாவும் யங் மாஸ்டர்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்க அவனும் அவளை விடாமல் லாக் பண்ணிடுறான். அப்போ அவங்களுக்கு மேலேயும் ஒரு பெரிய பாறாங்கல் இடிஞ்சு விழ அதை பார்த்த யங் மாஸ்டர் டக்குன்னு சியாவை தள்ளி விட்டு காப்பாற்றிட்டு அவன் பாறைக்கடியை மாட்டி நசுங்கிடுறான். என்னதான் இருந்தாலும் அவனை பார்த்து சியா பரிதாபப்படுறா. பேட்டிக்கு முதல்ல குகையை விட்டு நாம் எல்லாம் வெளியில் போயிடலாம், எப்படியாவது வந்து சேர்ந்துடுவான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போகலான்னு ஓடுறாங்க. அதே சமயம் சுவத்துல இருந்து மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிச்சம் வர சியா அதை கவனிச்சுட்டு திரும்பவும் அங்கேயே ஓடி வரா. ஓப்பன் ஆன டோர்ல இருந்து வெளியில் வந்து விழுந்ததும் டோர் லாக் ஆகி பழையபடி வெறும் சுவர் மட்டும்தான் தெரியுது. அந்த சுவத்தை போட்டு குத்துறான். அவனோட அம்மாவுக்கும் மாஸ்டருக்கும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு மறுபடியும் உள்ளே போகணும்னு நினைக்கிறான். இப்படி அவன் கோவத்தோட சுவத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த சியா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அமைதியாக்குறா. பின்னாடியே ஓடிய அந்த மற்ற 2 பேரும் என்னன்னே புரியாமல் இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு நாங்கள் எதையுமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. அதோட கட் பண்ணி பழையபடி இவங்க 4 பேருமே ஆன்டிக் ஷாப்பில் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த சமயம் பின்னோட அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆன் பண்ணுனா அவர் பின்னுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு பதட்டப்பட அப்படியே கட் பண்ணி இங்யா கேவில் இருந்த ஃபார்மேஷன் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிறதையும் காட்டி இந்த சீசனை முடிக்கிறாங்க. பின் எந்த மாதிரியான ஆபத்தில் மாட்டிக்கிட்டானோ தெரியல. அவனை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் போனானா, அவனோட அப்பா அம்மாவை போய் மறுபடியும் மீட் பண்ணானா அப்படிங்கிறத அடுத்த சீசனில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு அடுத்த சீசன் வந்ததும் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எழுதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.